பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். சங்கீதம் 9வது சங்கீதம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இரத்த பழிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது அவைகளை நினைக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, சிறுமைப்பட்டவனுடைய கூக்குரலை அவர் மறவார் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, உங்களுடைய கூப்பிடுதலை நான் மறவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அநேக முறை சத்தமிட்டு அழுவதுண்டு, அவரை பார்த்து அப்பா பிதாவை என்று கூப்பிடுவதுண்டு. அநேக நேரத்தில் நமக்குள்ளே பல்வேறு கேள்வி எழுவதுண்டு. நான் கூப்பிடுகிற சத்தம் பரலோகத்தில் எட்டி இருக்கிறதா? என்னுடைய சத்தத்திற்கு அவர் செவி சாய்ப்பாரா என்கிற பல கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில் அவ்வப்போது வருவதுண்டு. நாம் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காதபடியினால், நாம் நினைத்த காரியங்களுக்கு விரோதமாய் சகலமும் நடந்து கொண்டிருக்கிறபடியினால், அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை குறித்த பல்வேறு சிந்தனைகள், நம்முடைய ஜெபங்களை குறித்த, நம்முடைய கூப்பிடுதலை குறித்த பல்வேறு கேள்விகள் இன்றைக்கும் நம்முடைய இருதயத்தில் வருவதுண்டு. ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில இந்த சத்தத்தை கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய கூப்பிடுதலை நான் ஒருபோதும் மறப்பதில்லை என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? கேட்க கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் பதிலளிக்கிறார், உணவளிக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நான் சொல்லுகிறேன், காகங்களை காட்டிலும் பறவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தமானவர்கள் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். நான் சொல்லுகிறேன், நீங்கள் கூப்பிடுகிற சத்தத்தை ஒரு நாளும் கர்த்தர் மறந்து போவது கிடையாது. ஓ பிரைஸ் காட். பைபிள்ல வாசிக்கிறோம், அவர் மறந்து போவதற்கு மனிதன் அல்ல. ஸ்தோத்திரம். மனமாறுவதற்கு மனுபுத்திரன் அல்ல. உங்க சத்தங்கள் நிச்சயம் அவருடைய சந்நிதியில் எட்டி கொண்டிருக்கிறது. வேதத்துல வாசிக்கிறோம், ஆபேலுடைய ரத்தம் அவரை நோக்கி கூப்பிட்டதான். காயின் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சகோதரனாகிய ஆபேலுடைய ரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. ஒரு ரத்தம் துடிக்கிற அந்த துடிப்பு, அந்த ரத்தத்துக்கு ஆண்டவர் செவி சாய்க்கிறார். அப்படின்னா கண்ணீரோடும் அழுகையோடும் புலம்பலோடும் சாப்பிடாம தூங்காம தேவ சமூகத்தில் நீங்கள் வடிக்கிற சத்தம், நீங்கள் கூப்பிடுகிற சத்தம் எப்படி அவர் சந்நிதியில் எட்டாமல் போய்விடும்? எப்படி அதை மறந்து போய்விடுவார்? பிரைஸ் காட். இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு சொல்லி உங்களை ஞாபகப்படுத்துகிறார், உங்களை தைரியப்படுத்துகிறார். உன் சத்தம் என் சந்நிதியில் இருக்கிறது, நான் ஒரு நாள் அதை மறப்பதில்லை என்று கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு நாள் அதை மறந்து போக மாட்டேன். மற்றவங்க வேணா உன் சத்தத்தை பார்த்து இளிமை ஏளனமா பேசி இருக்கலாம். அநேக நேரங்களில் பணம் இருக்கிறவங்களுடைய சத்தம் தான் அதிகமா உயர ஆரம்பிக்கும். பணம் யாற்ற இல்லையோ அவங்களுடைய சத்தம் அநேகருக்கு கேட்பது கிடையாது. பவர் யாற்ற இல்லையோ, அதிகாரம் யாற்ற இல்லையோ, அவளுடைய சத்தம் வீட்டுல வெளியில எங்கேயுமே கேட்காது. ஆனா பைபிள்ல வாசிக்கிறோம், எல்லாராலும் சிறுமைப்பட்ட நிலைமையில, ஒடுக்கப்பட்ட நிலைமையில, தள்ளிவிடப்பட்ட நிலைமையில சிறுமைப்பட்டவனாய் இருந்து நான் கூப்பிட்டால் அப்பாதை மறக்காமல் ஞாபகத்தில் வைத்து என்னை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஓ பிரைஸ் காட். எத்தனை இந்த வார்த்தையை நம்புறீங்க? ஸ்தோத்திரம். இந்த சிறுமைப்பட்டவனுடைய சத்தத்தை என் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் அசட்டை பண்ணலாம், என்னோடு இருக்கிறவர்கள் அசட்டை பண்ணலாம். ஆனால் என் சத்தத்தை கர்த்தர் ஒரு நாளும் அசட்டை பண்ணுவது கிடையாது. என்னுடைய சத்தத்தை ஒரு நாளும் ஆண்டவர் மறந்து போவது கிடையாது. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, கடந்த நாட்களில் சிறுமைப்பட்ட நிலைமையில் அவரை நோக்கி கூப்பிட்ட சத்தத்தை நான் மறப்பதில்லை என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த வார்த்தை ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். நான் அதை மறக்கல. 2 மாசத்துக்கு முன்னாடி நீ அழுத இல்ல,
கடந்த நாட்கள்ல நீ கூப்பிட்டல, இரவும் பகலும் அப்பா பிதாவை என்று என்னை நோக்கி கூப்பிடுகிறாயே, அந்த சத்தத்தை நான் மறந்து போகவில்லை. நிச்சயமான முடிவை நான் அதற்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். வேதம் சொல்லுகிறது, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு, பிரைஸ் காட், கர்த்தர் கேட்டு, சிறுமைப்பட்ட என் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார், ஏழையின் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். வாசிக்கிறோம், என்னை நோக்கி நீ கூப்பிடு, அப்பொழுது நான் கேட்டு உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். நான் கூப்பிடும் போதெல்லாம் கர்த்தர் கேட்கிறார். இந்த சத்தியத்தின் மேல நமக்கு ஒரு நம்பிக்கை வரட்டும். என் சத்தத்தை அவர் கேட்கிறார், என் சத்தத்தை அவர் மறந்து போவதில்லை. நம்புங்கள், உங்கள் சத்தம், உங்க புலம்பலின் சத்தம், உங்கள் அழுகையின் சத்தம் அவரால் மறக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை ஒரு சிலருக்கு கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். சகோதரனே, சகோதரியே, வேலை இல்லாம, குழந்தை இல்லாம, சரீர பலவீனத்தோடு, பணம் இல்லாம, கடன் பிரச்சனையில அழுகையோடு புலம்பலோடு தேவ சமூகத்தில் சத்தமிட்டு கொண்டு இருக்கிறாயா? ஆண்டவர் சொல்லுகிறார், காக்கை குஞ்சுகளுக்கு சத்தத்திற்கு பதிலளிக்கிற நான், ரத்தத்திற்கு பதிலளிக்கிற நான் உன் அழுகையின் சத்தத்தை எப்படி மறப்பேன்? ஒரு நாளும் மறந்து போவது கிடையாது. ஒரு நாள் நான் மறக்க மாட்டேன். உன் அழுகைக்கு, உன் சத்தத்திற்கு நிச்சயம் பதில் கொடுப்பேன். 430 வருஷம் கழிச்சு சோத்திரம், அவர்கள் கூப்பிடுகிற சத்தம் என் சந்நிதியில் வந்து எட்டினார் அப்படின்னு சோத்திரம் மோசேயை அனுப்பி கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். இந்த வார்த்தை ஒரு சிலருக்கு கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். உன் சத்தத்தை கர்த்தர் மறந்து போகல. சில மோசேயை கர்த்தர் அனுப்ப போகிறார். பிரைஸ் காட். சில அடிமைத்தனத்திலிருந்து, சில பார்வோனின் பிடியிலிருந்து, சில வாதைகளில் இருந்து உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்க பிள்ளைகளையும் உங்க கையின் பிரயாசங்களையும் காப்பாற்றும்படியாய் உங்கள் சத்தத்தை மறக்காத ஆண்டவர் சில மோசேக்களை அனுப்பி உங்களை வெளியே கொண்டு வர போகிறார். சில தேவ தூதர்களை அனுப்பி கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வர போகிறார். ஓ பிரைஸ் காட். எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? உங்க சத்தம் மறக்கப்படாது. லோத்துவை அழிக்க போகும்போது, சோதம் குமார பட்டணத்தை அழிக்க போகும்பொழுது சிறுமைப்பட்ட ஆபிரகாமுடைய சத்தம் அவருக்கு ஞாபகம் வருது. ஓ எவ்வளவு அழகான வார்த்தை. சோத்திரம். சின்ன பிள்ளை மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்கிறான். 50 பேர் இருந்தா அழிப்பீரோ, 40 பேர் இருந்தா அழிப்பீரோ, 10 பேர் இருந்தா அழிப்பீரோ, மறுபடியும் அவர்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டே இருக்கிறான். அழிக்க போறதுக்கு முன்னாடி என் சிநேகிதனா இருக்கிற ஆபிரகாமுடைய சத்தம் என் காதுல கேட்டுச்சு. தூதனை அனுப்பி லோத்துவை அவன் குடும்பத்தையும் வெளியே கொண்டு வந்தார். நான் சொல்லுகிறேன், உங்களுடைய சத்தம் அநேக நேரத்தில் தேவ தூதனை அனுப்பி வெளியே கொண்டு வரும். உங்க சத்தத்தை ஒரு நாளும் மறக்க மாட்டார், ஒரு நாளும் மறந்து போக மாட்டார். ஓ பிரைஸ் காட். சிறுமைப்பட்டவனுடைய சத்தத்தை அவர் மறக்காதவர். சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? ஏன்னு கேட்கறதுக்கு எனக்கு யாரு இல்லை, ஏன்னு பதில் சொல்லுவதற்கு எனக்கு யாரு இல்லை. என் புலம்பல, என் சத்தத்திற்கு செவி கொடுப்பதற்கு ஒருத்தரும் இல்ல. அப்பா உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் சத்தத்தை மறக்காத நான் இருக்கிறேன். உன் சத்தத்திற்கு செவி சாய்க்கிற நான் இருக்கிறேன். உன் சத்தத்தை கேட்டு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வதற்கு நான் இருக்கிறேன். உன் சத்தத்தை கேட்டு மோசேயை அனுப்பி சில அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு நான் இருக்கிறேன். உன் சத்தத்தை அனுப்பி, என் தூதனை அனுப்பி உன்னையும் உன் குடும்பத்தையும் கையை பிடிச்சி அழிவுக்கு தப்புவிக்க நான் இருக்கிறேன். கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. உன் சத்தத்தை மறக்காத ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். பிரைஸ். உன் குடும்பத்தார் உன் சத்தத்தை புறக்கணித்து இருக்கலாம், மறந்திருக்கலாம். ஆனால் உன் சத்தத்தை மறக்காத ஒரு நல்ல ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நிச்சயமான ஒரு விடுதலை உனக்கு நடக்க போகிறது. நிச்சயமான ஒரு அற்புதம் உனக்கு இந்த நாளில் நிறைவேற போகிறது என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆண்டவரே, யாரெல்லாம் இப்பொழுது சத்தமிட்டு ஜெபிக்கிறார்களோ அந்த சத்தத்தை மறக்காத கர்த்தர், அந்த சத்தத்திற்கு நிச்சயமான செவி கொடுத்து கர்த்தர் நீ அற்புதங்களை செய்வீராக. சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடக்க போகிறாய். பெரிய மாற்றத்தை தான் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். உங்க சத்தம் நிச்சயம் அவரால் ஞாபகம் பண்ணப்படும். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.